சார் ராஜா ராமசாமி அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காரு சார். சார் பெண்களுக்கு கிளைன்டோரஸ் வளர்ந்து கொண்டே இருக்குமா? அல்லது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வளர்ச்சி நின்னுடுமான்னு கேட்குறாரு. பெண்களுடைய கிளைட்டோரிஸ் ஆண்களுடைய ஆணுறுப்புக்கு இணையானது. அது வளராம ஒரு சிறிய அளவுல நின்னு போயிரும். ரொம்ப சில பெண்களுக்கு அது கொஞ்சம் பெரிதாக ஆகும். கிளைட்டரோமெகாலின்னு சொல்லுவோம். இப்ப ஆணுறுப்பு வளர்ந்துகிட்டே இருக்குமா? ஒரு 22, 23 வயதுக்கு அப்புறம் அந்த சைஸ் அதுக்கப்புறம் பெரிதாகிறத நம்ம பார்க்க முடியாது. அது அதோட நிலைச்சு போயிடும். நம்ம வளர்ச்சியும் அப்படிதான். ஒரு 23, 24 வயதுக்கு அப்புறம் நம்ம உயரம் போக மாட்டோம். ஏன்னா சைடுல பருமன் ஆகிக்கிட்டு இருப்போமே தவிர உயரம் போக மாட்டோம். அது மாதிரி கிளைட்டோரிஸும் ஒரு கட்டத்துல மீண்டும் வளராது. சில பேருக்கு அப்படி ஏதாவது வளரலாம். பொதுவா வளராது. நம்மளுடைய வளர்ச்சி, ஆணுறுப்புடைய வளர்ச்சி, கிளைட்டோரிஸ் வளர்ச்சி எல்லாமே ஒரு 23, 24 வயதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக வளராது. பருமனாகலாம், குண்டாகலாம், உடல் எடை கூடலாம். சார் ஜோதி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. மார்ஃபாலஜி பின் ஹெட் அப்படின்னா என்ன சார்? விந்தணுக்கள் மார்ஃபாலஜின்னா விந்தணுக்களுடைய உருவம். தலை ஒரு தொப்பி இருக்கணும். அவருடைய தலையில் ஓவல் ஷேப்பாக இருக்கணும், ரவுண்டாக இருக்கக்கூடாது. கழுத்து உடையாமல் இருக்கணும். வால் நீண்ட வால், அதில் எதுவும் ரெட்டை வால், 2 தலை, எந்த அப்நார்மாலிட்டியும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த தலை ஓவல் ஷேப்பில் இருக்கணும்னு நம்ம சொன்னோம். இது ரொம்ப கூராக ஒரு ஊசி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. தலை இப்படி இருக்குது, ஊசி மாதிரி. அதை தான் பின் ஹெட்டுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கேப்பும் இருக்கணும். கேப் அகலமாக இருக்கிறத பார்க்குறோம். ஊசி மாதிரி தலை ஊசி மாதிரி இப்படி இப்படி நீண்டு இருந்ததுன்னா அதை பின் ஹெட் அப்படின்னு சொல்லலாம். டபுள் ஹெட்டாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும். மார்ஃபாலஜி என்பது அந்த உரிச்சிதைவு இல்லாத அணுக்கள். இது 4% நார்மலாக இருக்கணும். அப்படி குறைவாக இருந்ததுன்னா அது அப்நார்மாலிட்டி அப்படின்னு கருதப்படுகிறது. அந்த டெஸ்ட்டில் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும். சார் செல்வம் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்குறாரு. சார் பீட்டா டைன் க்ரீம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. பிட்டடின் க்ரீம் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்றதான். புண்ணுக்கு யூஸ் பண்ணலாம், வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் புண்கள் ஆடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆணுறுப்பில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, அல்லது செக்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆன்டிசெப்டிக் மருந்துகள். நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாமான்னு சரியாக சொல்லலை. பிட்டடின் யூஸ் பண்ணலாமா? மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் யூஸ் பண்ணுங்க. இதான் எளிமையான உங்களுக்கு ஆன்சர். ஏன்னா எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்றது சொல்லலை. செக்ஸ் பண்ணும்போது உயவு பொருளாவோ இல்லை வேற எங்கேயுமாவோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு கெரோசிவ் மெட்டீரியல், கொஞ்சம் டாக்ஸிக் கூட. ஏன்னா மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் புண்களுக்கு உபயோகப்படுத்தலாம், உட்கொள்ளக்கூடாது. தேவையில்லாத இடங்களையும் நீங்கள் தடவக்கூடாது. மருத்துவரின் பரிந்துரையில் பயன்படுத்துங்க.